ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீனாவை தான் காமிக்கிறாங்க. அவள் வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டேக்கா. ஹாய் ஃப்ரெண்டு ஹூயான் இன்னும் வராமல் இருக்கவுமே அவளுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேக்கு. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு ஃபோட்டோ வருது. அந்த விவி கூட சேர்ந்து அங்கே அந்த குயான் க்ளோஸாக இருக்க மாதிரி அவன் கால் பண்ணிவிட்டு, என்னால் இப்போ அவள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாப்பா, தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிரு, நான் அவளை கேர் பண்ணிக்கணும், உன் கூட சேர்ந்து வெட்டிங் சர்டிஃபிகேட் என்னால் வாங்க முடியாதுன்னு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சுக்கு. பட் அங்கே ரொம்ப கவலை வரும்போது அழுக வராமல் சிரிப்பு தான் வந்துடுச்சுக்கு. அவளுக்கு தன்னோட வாழ்க்கையை நினச்சி அவன் அப்படி மூவ் ஆன் ஆகிட்டானா, பட் என்னோட வாழ்க்கையுமே நானுமே பார்க்கணும்ல அப்படின்ற சைடு அங்கே ஷென்னுக்கு வந்து கால் பண்ணிவிட்டு, நீ இப்போ என்னை மீட் பண்ணுறதுக்கு வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வர முடியுமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் அவன் வேமா அங்கே காரில் வந்துட்டுருக்கான். இப்போ என்ன வந்துட்டு நடந்து போச்சுன்னு என்னை வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு கூப்பிட்ருக்க, ஏர்போர்ட்டில் இருந்தேன் ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு, நீ இப்போ கூப்பிட்டவாசி இங்கே வந்தேன் அப்படின்ற சொல்கிறான். உண்மையாவா சொல்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணுமான்னு சொன்னதுமே அங்கே ஆமான்னு சொன்னதும் சரி ஓகே வான்னு சொல்லிட்டு வெட்டிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறாங்க. இதை பற்றி பேரண்ட்ஸ்டையுமே சொல்லணும், பட் இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சுக்கு, நான் வந்து கிளம்பி போயிட்டு வரேன் அப்படின்ற சொல்லிட்டு அவன் திரும்பவுமே அங்கேருந்து போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயினுமே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கும்போது அந்த குயான் தான் கால் பண்ணிவிட்டு, பேபி நான் வந்து உன்னை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், அது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் தான், என் மனசில் உன் மேலே ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, உன்னை நான் எப்பயுமே வந்து லவ் பண்ணுவேன், நீ என் மனசில் இருக்க, நான் இப்போ உன்னை பிக் பண்ணுறதுக்கு கார் அனுப்பிவிடவா அப்படின்ற சொன்னதும் அதெல்லாம் வேணாம், நீ வந்துட்டு அவளை கேர் பண்ணிக்கோ, நம்ம 2 பேருமே பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்க, ஒரு சின்ன மிஸ்டேக்காக நீ என்ன பிரேக்கப் பண்ணுவியா, சரி ஓகே பிரேக்கப் பண்ணுறதுனா பண்ணிட்டு போ அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப திமிரா வேற பேசிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போனால் பார்த்தா இந்த வீதிக்கு அவன் அங்கே சூப் எல்லாமே ஊட்டி விட்டுட்டு அவ்வளோ வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் எவ்வளோ இவட்ட ஜென்டிலாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான், எவ்வளோ பெரிய டாக்டர் இவன், பட் ஆனால் வந்துட்டு ஏன்ட்ட எப்படி ஒரு நாள் இவன் பிஹேவ் பண்ணது கிடையாது, எனக்காக ஒரு தண்ணி கூட எடுத்துகிட்டு வந்தது கொடுத்தது கிடையாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஸோ இதுக்கு முன்னாடி கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருந்தான், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் பேபின்ஸ்லாம் அங்கே போய் ஹக் பண்ணி இருந்திருக்கான். ஸோ இக்னோர் பண்ணிவிட்டு இவெல்லாம் ஒரு ஆள்றான்னு சொல்லிட்டு அவள் பாட்டு உள்ளே அங்கே போனதுமே பார்த்தாங்க அவன், உனக்கு கொஞ்சம் கூட மேனர்ஸ்லாம் என்னன்னு தெரியாதா, ஒருத்தவங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தா எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்காமல் கூட உள்ளே போகிற அப்படின்ற சொன்னதும், அடடா நீ வந்துட்டு உன் மிஸ்ட்ரஸை கூட்டிகிட்டு வந்திருந்தீனா எப்படிப்பா இருக்க, நீ நல்லா இருக்கேன் நான் விசாரிக்கணுமா அப்படின்ற சைட்டாக அவள் ரொம்ப கோவப்படுறா. அதை கேட்டதுமே இவன் கோவமாயிட்டுங்க அடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கான். ஸோ உங்கள் வீவி உடனே ட்ராமா பண்ணுறா, இது எல்லாமே என்னோட மிஸ்டேக் தான், நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது, சிஸ்டருக்கு பிடிக்கல அப்படின்ற சைட்டு ட்ராமா பண்ணுறா. வயிற்றுல கையை வச்சுட்டு அப்போ அம்மா உன்னை பேசாமல் வந்துட்டு அபார்ஷன் பண்ணிடுறா அப்படின்ற சைட்டு குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி ட்ராமா பண்ணதுமே இவன் ஹக் பண்ணிவிட்டு அங்கே அவளை கேர் பண்ணதுமே சரியான ட்ராமாவாக இருக்குது அப்படின்ற சைட்டு இவன் இக்னோர் பண்ணிட்டு போனால் அந்த கிளாஸ் எடுத்து அவன் மேலே எரிஞ்சிடுறான். தலையில் அடிப்பட்டு கீழே விழுந்ததுமே உனக்குலாம் எதுவும் ஆகலைன்னு எனக்கு நல்லா தெரியும், சும்மா ட்ராமா பண்ணாமல் எந்திரி அப்படின்ற சைட்டு ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. உடனே அந்த விவி நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் வேணுக்குன்னு ஒன்று அடிக்கலை உங்களை அப்படின்ற சைட்டு அவள் வேற ஒரு பக்கம் ட்ராமா பண்ணதும் ஹீரோயினுக்கு இன்னுமே மனசு கஷ்டமாயிட்டு இருக்கு. அப்போ அங்கே அவன் வம்பு பண்ணி அவளை பிடிச்சி இழுத்துட்டு போய் கிச்சனில் தள்ளி விட்டுட்டு, நீ இப்போ அவளுக்காக சூப் ரெடி பண்ணி கொண்டு வரலனா நீ உள்ளவே தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு கதவை அடைச்சி விட்டுட்டு போகிறான். ஸோ ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பேனிக் ஆகிட்டுருக்கு. ஸோ வெளியே அவங்க 2 பேருமே பேசிக்கிறாங்க, அவங்க எதுக்காக இப்படிலாம் ரொம்ப ஒழுங்கினமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப பெரிய ஒழுக்கமானவங்க அந்த விவி பேசிகிட்டு இருக்கா. அவன் சொல்கிறான் அவள் இன்ஃபேமிலியை சேர்ந்தவ, ஸோ அவங்க குடும்பம் வந்துட்டு அந்த மாதிரி வளர்த்து வச்சுருக்காங்க, பரவாயில்ல அவங்க மிஸ்ஸஸ் குவா மாறணும்னா கண்டிப்பாக என்னோட குடும்பத்தோட ரூல்ஸை தான் வந்து அவள் ஃபாலோ பண்ணணும், பிள்ளையுமே வளர்க்கணும்ல அப்படின்ற சைட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது இவன் என்ன பேச வரான்னு சொல்லிட்டு அங்கே அவளை பார்த்தா நீ பேசாமல் இவ்வளோ பிரேக்கப் பண்ணிட வேண்டியதானேன்னு சொன்னதுமே இல்லை ஃபேமிலி இந்த சிட்டிலே ரொம்ப பெரிய குடும்பம், அவங்க என்னோட கேரியருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொன்னதும் ஸோ அப்படின்னா இவன் எப்பயுமே தன்னை வந்து லவ் பண்ணலை, ஸோ அவங்க அந்த தன்னோட குடும்பத்தோட பேக்ரவுண்டை தான் லவ் பண்ணியிருக்கானான்னு சொல்லிட்டு இவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. அங்கே உள்ள கதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாத, பாவம் அவள் எவ்வளோ அழுதுட்ருக்கா பாரு அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயின் தன்னோட ரூமுக்கு அங்கே போனதுமே பார்த்தா அவளோட ட்ரெஸ் இல்லாமல் அங்கே வந்துட்டு ஒரு பெரிய குழந்தையோட ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்காங்க. பூரா அங்கே அவளோட ட்ரெஸ் பிள்ளைங்களோட ட்ரெஸ் இருக்கவுமே இப்போங்க நான் வந்துட்டு விவிக்காக இந்த ரூமை கொடுத்துட்டேன், அவள் பிள்ளையோட சேர்ந்து இங்கே இருக்கணும் இல்லை அப்படின்ற சொன்னதும் அப்போங்க அந்த விவியுமே ப்ளீஸ் சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற செட்டு பேசினதும் அங்கே நம்ம ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என்னோட
ட்ரெஸ்ஸஸ்லாம் எங்கே அப்படின்ற சொன்னதுமே நான் சர்வெண்ட்டை கொடுத்து வைக்க சொல்லிட்டேன்னு சொன்னதும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ஸ்டோர் ரூமுக்கு போகிறா. பார்த்தா எல்லாமே இங்கே வந்துட்டு தலைகீழாக கொட்டி கிடக்கு. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அதெல்லாமே பேக் பண்ணிட்டுருக்கா. எனக்கு எதுக்காக எப்படிலாம் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு சோப்பாங்க அவன் வந்து நீ என்னை விட்டு போகணுன்னு மட்டும் டிசைட் பண்ணாதான் ரொம்ப கஷ்டமாயிரும், நீ என்ன இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். சோப்பாங்க அந்த விவி வந்து ராங்க நம்ம ஹீரோயே நான் இங்கேருந்து கிளம்பி போகிற வரைக்கும் கூட உன்னால் வந்து பேஷன்ஸாக இருக்க முடியலையா, பாரு எதுக்கு இப்படி பண்ணி வச்சேன்னு சொன்னதும் சிஸ்டர் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் எதுவுமே பண்ணலை, நான் ஆல்ரெடி உங்களுக்காக க்ளீன் எல்லாம் இதெல்லாம் பண்ணேன்னு சொன்னதும் ஓ இதான் நீ க்ளீன் பண்ண லட்சணமானு செட் அவள் கேட்டதுமே உடனே வந்துட்டு அவளை அங்கே போய் கீழே விழுந்துட்டு என்னை இப்படி தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்லும்போது அப்போ அந்த கூ வந்து அவளை பிடிச்சிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு ஹீரோ எனக்கு கழுத்து பிடிச்சின்னு இருக்கிறான். நான் எதுவுமே பண்ணலைன்னு சொன்னாலுமே அங்கே ஒரு குழந்தைக்காக வச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். ஸோ ஹீரோயின் அங்கே பெட்டில் படுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்கா. ஸோ அங்கே ஃபோனுக்கு ஒரு வீடியோ வருது. பார்த்தா இந்த விவி தான் அங்கே அனுப்பிவிட்ருக்கா. ஸோ அவன் வந்து அவகிட்ட நீ ஃபஸ்ட்டே எனக்கு கிடச்சிருந்தேனா நான் அவளை திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். அதை பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டமாகி போயிடுது. இவனை மாதிரி ஒரு ஜென்மத்தவா நான் லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸோ அப்போ பார்த்தா நம்ம ஷென் கால் பண்ணிவிட்டு ஃபைனலாக அங்கே வந்து சேர்ந்துட்டேப்பா, நாளைக்கே நான் திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்ற சொல்லிட்டு பேசுகிறான். நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன், நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணதை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அமைதியாக இருக்கோமே என்னப்பா என்னை கல்யாணம் பண்ணதை நினச்சி எதுவும் கவலைப்படுறியான்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நான் ரிட்டர்ன் வந்ததுமே நம்ம வெட்டிங் ரிங் போய் செலக்ட் பண்ணலாம், ரொம்ப கிராண்டாக நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதும் அவளுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறா. ஸோ ஃபைனலாக எல்லாமே இதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க கர்டன்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணி விடுறா. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த கூட்டை நம்ம 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டப்பா அவன் வந்துட்டு எதோ காரணம் சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருந்திருக்கான். இப்போ அப்படி கிடையாது, என்னை வந்து ரொம்ப விரும்புகிற ஒரு பர்சனை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரிங் எல்லாமே செலக்ட் பண்ண போயிருக்கா. ஸோ அப்போ அங்கே அவளுக்கு ஒரு கால் வருது. என்ன மேடம் இப்படி விவி வந்து அங்கே கூவால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அதனால தான் உங்களுக்கு அவருக்குமே மேரேஜ் நடக்கலையா, வெட்டிங் ரிங் நீங்கள் வாங்கலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே எனக்கு அவனுக்குமே பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவன் நம்பரை பிளாக் பண்ணிடுறா. ஸோ அந்த இடத்துக்கு பார்த்தா இந்த கூ அந்த விவியை கூட்டிகிட்டு வந்ததுமே ஹீரோயின் கையில் ரிங் போட்டு பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு வேமா ஓடி வந்துட்டு அவங்க வேமா அதை பிடிச்சி ரிங்கை கழட்டிட்டு நீ என்ன தைரியம் தான் நீ யாரை கேட்டீங்க வந்து ரிங்கெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு அந்த ரிங்கை கொண்டு போய் இந்த விவிக்காக அவங்க செலக்ட் பண்ணி அங்கே பில் போட சொன்னதுமே சார் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, அவங்க கையில் அடிபட்டுருக்கு அப்படின்றத அவங்க சொன்னதும் அதெல்லாம் ஒரு சின்ன அடி தான், பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்கள் பில் போடுங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்க எல்லாருக்குமே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு என்ன இவன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் அவள் கையை வந்து அவளாவே க்ளீன் பண்ணிச்சேக்கா. அப்போ அங்கே இருக்க எல்லாருமே ஒரு மாதிரி பேசினதும் அந்த சேல்ஸ் கேர்ள்ஸ் சார் இங்கே வந்து இந்த மாதிரி சீன் எது கிரியேட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க இங்கேருந்து அப்படின்ற சொன்னதும் இவன் அந்த விவி உடனே அதெல்லாம் அவர் எனக்காக தான் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பேசினதும் வேமா இவன் பிடிச்சி அவளை இழுத்துட்டு வந்துட்டு நீ இப்போ எதுக்காக இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, வெட்டிங் ரிங் இங்கே செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன உனக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் என்ன வேணாலும் இங்கே பண்ணிட்டு போகிறேன், உன்னை கேட்டு நான் எதுவும் பண்ணணுமா, நீ எதுக்காக இதில் தலையிடுறேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வேங்க கோவப்படுறா. கேட்க மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது ஹீரோயினை பிடிச்சி அங்கே தள்ளி விட்டதுமே அங்கே வேமா நம்ம ஷென் வந்துட்டு அவளை பிடிச்சவங்க வந்துட்டு காப்பாற்றிடுறான். என்ன ஒய்ஃப் நான் வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் எனது ஒய்ஃபான்னு சொல்லிட்டு கோவம் ஆகிட்டு அங்கே ஹீரோயினை போய் அவன் அடிக்க போனதுமே அதை பார்த்துட்டாங்க ஹீரோயின் அங்கே ஷென்னுக்கு ரொம்ப கோவமாயிருது. நீ என் பொண்டாட்டி மேலே எப்படா கையை வைப்பேன்னு சொன்னதும் எனது பொண்டாட்டியா 5 வருஷம் ரிலேஷன்ஷிப் அவள் எப்படி என்னை விட்டு போக முடியும் அப்படின்ற சொன்னதும் உனக்கு எனக்கு தான் ஆல்ரெடி பிரேக்கப் ஆயிடுச்சுலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதுமே அது எப்படி நான் உனக்கு பெர்மிஷன் கொடுத்தேன் நீ வந்துட்டு பிரேக்கப் பண்ணுறதுக்கு, அதுக்கு மேலே பிரேக்கப் ஆனாலுமே நீ வேற ஒருத்தனை போய் மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்ற சைட்டை அவங்க பேசிட்டு இருக்கான். ஸோ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. பார்த்தாங்க அவனோட அம்மா அங்கே நம்ம ஹீரோயினை ஒரு பார்ட்டியில் வச்சு ரொம்பவே இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. நீ பெரிய பணக்கார வீட்டு ஃபேமிலியை சேர்ந்தவளாக கூட இருக்கலாம், பட்டுக்கு உனக்கு ரூல்ஸ்லாம் என்னன்னே வந்து தெரியலை அப்படின்ற சைட்டு நம்ம ஹீரோயின் மேலே ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஊற்றி அங்கே அசிங்கப்படுத்தியிருக்காங்க. அவனுமே கூட சேர்ந்து பல்லதான் காமிச்சிருக்கான் வாசி. ஹீரோயினுக்கு அவன் சப்போர்ட் பண்ணி எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை. ஸோ இதெல்லாம் யோசிச்சுட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ அப்போ அங்கே அந்த விவியுமே ஹீரோயினை பற்றி அங்கே உள்டாவாங்க அசிங்கப்படுத்தி பேசினதும் அங்கே இருக்க எல்லாருமே அதை பார்த்துட்டு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டுருக்கு. பட் அங்கே நம்ம ஷென் அவள் பக்கத்தில் வந்து நீ கவலைப்படாத நான் உன்னை எப்போ யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை ஓங்கி அங்கே ஒரு எத்து விட்டது இல்லை, அங்கே கண்ணாடி கிளாஸ் எல்லாமே உடச்சிட்டு இங்கே கீழே போய் விழுந்துட்டுருக்கான். ஸோ அதை பார்த்ததுமே அந்த விவி ஐயோ உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுட்டு அங்கே அவன்கிட்ட பயங்கர கோவப்படுறா. என்ன தைரியம் தான் நீ அவர் மேலே காலை வைப்பேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு ஐயாவுக்கு ரோசமாயிட்டு அடிக்க வந்ததுமே அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கான். போட்டாங்க அடி பொழந்து விட்டான்.
இப்போ அந்த விவிக்கு சொல்கிறா, என்னோட ஃபியான்ஸையை போட்டு இப்படி அடிச்சிட்ருக்கான், எல்லாரும் பேசாமல் பார்த்துட்ருக்கீங்களே, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு சொன்னதும் அப்போங்க ஹீரோ வந்து தன்னோட சர்டிஃபிகேட் எடுத்து அங்கே காமிக்கிறான். பார்த்தியா, எனக்கும் அவளுக்குமே வந்து மேரேஜ் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு இது ஃபேக்கானது நாங்கள் அவன் சொன்னதுமே, இது ஃபேக் கிடையாது, இது உண்மைதான், உனக்கு அப்படி வந்து சந்தேகமாக இருந்தால் நீ போய் விசாரி நம்ம ஹீரோயின் சொன்னதும், நான் செஞ்ச இந்த ஒரு சின்ன தப்புக்காக என்ன நீ வந்து வேணான்னு சொல்லிட்டு போவியா, நான் தான் உன்ட்ட சொன்னனா இல்லையா, இது மிஸ்டேக்கால் நடந்துச்சு அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் உடனே இந்த விவி இதை பார்த்துட்டு ஐயோ வயிறெல்லாம் பெயின் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற சொல்லிட்டு ட்ராமா பண்ணதும் உடனே அவன் தூக்கிக்கிட்டு என் பிள்ளைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமே உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அவன் அங்கே கார்டை கொடுத்து இங்கே நடந்த இந்த ஆக்சிடென்ட்டுக்கு நான் எல்லாத்துக்குமே காம்பன்சேஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வா என் கூடன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறான். அவங்க வெளியே பார்த்தா பெரிய ஸ்க்ரீனில் ஒரு பெரிய வாட்ச் அங்கே வந்து போயிட்டுருக்கு. அதை பார்த்ததுமே இது வந்து கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும்ல, நான் வந்து இதை உனக்காக இப்போவே ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் பண்ணிட்டு இருந்தான். நீ அதை பண்ணு, நான் வேற ஒரு வேலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு யார்கிட்டே கால் பண்ணுறா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே அந்த விவியும் கூமே சேர்ந்து ஒன்றா க்ளவுஸ் இருந்த வீடியோவை அந்த பெரிய ஸ்க்ரீனில் போட வச்சிடுறா. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சோசியல் மீடியா எல்லாமே ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. ரொம்பவே ஹீரோயினுக்கு அதை பண்ணிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. இவன் மால்லேருந்து வெளியே தூக்கிட்டு வந்தால் அதை ஓடிட்டுருக்கதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகி போயிடுது அவங்க ரெண்டு பேத்துக்குமே. நைட்டு போல் அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே மீடியாஸில் எல்லாமே அங்கே கமெண்ட்ஸை செக் பண்ணி பார்த்தா எல்லாருமே அவனுக்கு கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவன் பண்ணதுக்கு தான் இவனுக்கு தண்டனை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே சந்தோஷம் அதிகமாயிட்டுருக்கு. பிறகு அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, நீ இதை இப்போ டிலீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக பண்ண முடியாதுப்பா, கொஞ்ச நாளில் சோசியல் மீடியா தானே, இவங்க ஒன்றும் ஃபேமஸான ஆட்கள் கிடையாது, மறந்து போயிடுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஷென் அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட வந்து இன்னைக்கு நடந்ததை பற்றி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த குவை பார்த்தா டாக்டர் இல்லையா, அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே உட்காந்துட்டு இருக்கான். வர கமெண்ட்ஸ் மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு மயக்கம் வந்துட்டுருக்கு. வீட்லையுமே வந்துட்டு அவங்க வெளியே போக முடியாமல் குடும்பமே அசிங்கப்பட்டிருக்காங்க. டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போயிட்டுருக்கு. அவங்க அம்மா ஒரு பக்கம் கோவமாயிட்டு கத்திட்டு இருந்தா, அவங்க அப்பா இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. ஸோ பிறகு ஹீரோயின் அவங்க பேரண்ட்ஸ் மீட் பண்ணிட்டு அங்கே இதுக்கெல்லாம் காரணமே அவன் தான், என் பொண்ணை வந்துட்டு அவன் எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தியிருக்கான், அவனுக்குலாம் தகுதி இருக்கான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கே பயங்கர கோவமாயிட்டுருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அப்பா வந்துட்டு எப்பயுமே உனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசினதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கு. பிறகு அவங்க கால் பண்ணி அவனோட கம்பெனியில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க எல்லாத்தையுமே வெளியிடுங்க அப்படின்ற சொல்லிடுறாரு. வீட்டில் காமிக்கிறாங்க அவங்க அப்பா அங்கே ரொம்ப கோவமாயிட்டு, உன்ன மாதிரி உதவுக்கார பையனை நான் பெற்றதே பாவண்டா, பாரு இன்னைக்கு வந்துட்டு எவ்வளோ மோசமாயிடுச்சு என் நிலமன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டுருக்காரு. இன்னொரு சைடில் பார்த்தா அங்கே அவங்க அம்மாவுமே எதுக்குடா நீ இப்படி பண்ணி தொலைஞ்சன்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சி திட்டினதுமே இப்போ அங்கே அதை கேட்டுட்டு அவன் உடனேவும் இதுக்கெல்லாம் காரணமே நீங்கள் தானே, உங்களால் தான் அவன் இந்த வீட்டை விட்டு போயிட்டா, நீங்கள் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க மேலே பழிய தூக்கி போட்டான். நீங்கள் அவளை ரொம்ப கொடுமைப்படுத்துனீங்க, அதனால தான் அவள் உங்களை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்டுட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இந்த பக்கம் இந்த விவியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு என் பொண்ணோட நிலைமை நீ இந்த மாதிரி ஆக்கிட்ட, நீ எப்படி அவளை கழட்டி விட பார்ப்பேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அங்கே சண்டை போட்டதுமே அதை பார்த்துட்டு இவனுக்கு இன்னுமே டென்ஷன் அதிகமாயிட்டுருக்கு. ஸோ அப்பாங்க விவிக்கு வந்து குழந்தை பிறந்ததுமே இந்த குழந்தைய வேணா நான் ஏற்றுக்குவேன், அவளுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டியெலாம் எடுத்துக்க முடியாது அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் அதுக்கப்புறம் என் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பயங்கர கோவமாயிட்டு அவங்க மாற்றி மாற்றி இப்படி ஃபைட் பண்ணிட்டுருக்கு. அப்போங்க அந்த விவி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, ஆளாளுக்கு வந்துட்டு இப்படி சண்டை போட்டீங்க, வயிறுலாம் பெயின் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் அங்கே வாய் முடிட்டு எல்லோரும் பேசாமல் இருங்கன்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். அப்போ அங்கே அந்த விவியுமே அவங்கிட்ட நீ அப்படின்னா என்னை ஒரு டூலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டுட்டு கோவப்பட்டதுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நீ எவ்வளோ கன்னிங்கான ஒரு பர்சன் தெரியுமா, நீ வீடியோ எடுத்து நீ அவளுக்கே சென்ட் பண்ணுவியா, அதனால தான் நான் என்னை விட்டுட்டு போயிட்டா, இத்தனை பிரச்சனைக்கு காரணமே நீ தான், நாளைக்கு தண்ணி போட்டிருந்த வாசம் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டு இல்லை ஒன்றை மாதிரி ஒரு சீப்பானவளை யாராச்சும் டச் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட்ஸோட சேர்த்து அவளையுமே வீட்டை விட்டு துரத்தி விட்றான். ஹீரோயின் சோசியல் மீடியாவில் செக் பண்ணி பார்த்துட்ருக்கா. பார்த்தா அவளுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரிஞ்சுக்குது, அவனோட கம்பெனி எல்லாமே டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் போச்சு, அவங்க ஃபேமிலியுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க, அவன் கையிலேருந்து எல்லாமே போச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அங்கே நம்ம ஷென் வந்ததுமே இதை பற்றி தான் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என் பொண்டாட்டி வந்து புள்ளி பண்ணால் அவனை எப்படி நான் சும்மா விட்டு வைப்பேன்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்கான். ஸோ அவனுக்கு என்ன டிசர்வாக தான் கிடச்சிருக்கு, அந்த விவியுமே இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படின்றத சொன்னதும் அவளுக்கு ரொம்ப இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, பழி வாங்கிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு ஒரு கால் வருது,
கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே இவன் என்னோட ஆஃபீஸ்க்கு வெளியே வந்துட்டு பயங்கரமாக கத்திட்டு அங்கே உள்ளே போக ட்ரை பண்ணதுமே இங்கே கார்ட்ஸ் வந்துட்டு உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே விட மாட்டாங்க. நான் லீனாவை மீட் பண்ணி ஆகணும், நீ லீனா உள்ளே தானே இருக்க, வா வெளியே அப்படின்ற சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு எப்படினாலும் வெளியே தானே வரணும், நான் மீட் பண்ணாமல் போக மாட்டேன்னு இவன் பார்த்துட்டு இருக்கும்போது காரில் வந்துட்டு ஹீரோயினும் அங்கே ஷென்மே போகிறத பார்த்துட்டு இவங்க போய் கதவை நாக் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு கதவை திறப்பா அப்படின்றத சொல்லிட்டு ஸோ அதை கேட்டுட்டாங்க. அவள் தயவு செஞ்சு நீங்கள் வேகமாக வந்து காரை எடுத்துகிட்டு போங்க, இவனோட பேச்சை கேட்கவே எனக்கு இரிட்டேட்டாக இருக்குன்னு சொன்னதும் நீ வந்து ஒரு சின்ன மிஸ்டேக்னால நம்மளோட உறவை இப்படி வந்து முடிச்சுட்டு போகக்கூடாது, நீ தொடர்ந்து வந்து என்கிட்ட பேசுன்னு சொன்னால் காரை அங்கே மூவ் பண்ணி கொண்டு போனதும் இவன் கீழே விழுந்து அங்கே அடிபட்டுது. நீ எப்படியாச்சும் என்கிட்ட வருவதா அப்படின்ற செட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ அங்க அந்த விவி இதெல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அவர் எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீ அவர் என்கிட்ட பறிக்க பார்க்குறியா, நான் உன்னை எப்படி அசிங்கப்படுத்துறேன் பாரு அப்படின்ற சொல்றா. ஸோ இங்கே சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா அங்கே கால் வருது, அதை எல்லாத்தையுமே டிலீட் பண்ண ஏற்பாடு பண்ணியாச்சு அப்படின்ற சொன்னதும் இதெல்லாம் பண்ணது அந்த விவி தானான்னு சொன்னதும் வேற யார் பண்ணுவாங்க அப்படின்ற சொன்னதுமே இருக்கட்டும் பரவாயில்ல, அவங்க ரெண்டு பேருமே எந்த லெவலுக்கு கீழ்த்தரம் போகிறாங்கன்னு நானுமே பார்க்குறேன், அவள் எவ்வளோ தூரத்துக்கு விக்டம் கார்டு ப்ளே பண்ணுறான்னு பார்ப்போன்னு இவ சொல்றா. ஸோ இங்கே நம்ம கூ வந்துட்டு அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர கோவமாகி போயிட்டு எல்லாத்தையுமே அடிச்சவங்க வந்து தள்ளி விட்டுட்டு விவி அங்கே பார்க்க வந்துட்டு நீ எவ்வளோ தைரியம் தான் நீ ஆன்லைனில் போஸ்ட் பண்ணி விட்டுருப்ப இந்த மாதிரி அப்படின்ற சொன்னதும் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், எல்லாரும் என்னவே வந்து தப்பாக பேசிட்டு இருக்காங்க, அதனால தான் நான் இப்படி போஸ்ட் பண்ணேன்னு சொன்னதும் மரியாதை இது எல்லாத்தையும் நீ வந்து இப்போ டிலீட் பண்ணி ஆகணும், அவட்டையுமே வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கி தூக்கி போட்டு உடைச்சிடுறான். அவள் நான் அபாசன் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு போட்டு வச்சிருக்க, நான் அப்படி சொன்னா அவள் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, நீ இவ்வளோ கண்ணிங்காக கேவலமானவளாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற சொன்னதும் என் மேலே அவ்வளோ அஃபெக்ஷன் இருக்க மாதிரி நீ காமிச்சுக்கிட்ட, அப்போ எல்லாமே ட்ராமாவா அப்படின்ற சொன்னதும் ஆமாம் இந்த குழந்தைக்காக தான் பிள்ளை பற்றி கொடுத்துட்டு நீ இங்கேருந்து போயிரு அப்படின்ற சொன்னதுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை வந்துட்டு நீ இப்படி கன்சீவ் ஆக்கிட்டு என்னை ஏமாற்றிட்டு விடுவேன் நீ பார்க்குறியா, கண்டிப்பாக அப்படி நான் வந்துட்டு உன்னை விட்டு போக மாட்டேன், நீ ஏதாச்சும் வந்துட்டு என்னை மிரட்டி பார்க்கலான்னு பண்ணேன்னு வச்சுக்கோமே, நீ எப்படிப்பட்டாலன்ற எல்லாத்தையுமே பப்ளிக்காக நான் வெளியே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவனவே அவள் மிரட்டிச்சிருக்கா. ஸோ அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, வீட்டில் வந்துட்டு அவள் கிச்சனில் அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்கா, இவன் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணாமல் விவியை கேர் பண்ணி பார்த்துக்கணும், எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளை அவ்வளோ ஒரு டார்ச்சர் பண்ணி இருந்திருக்கான். ஸோ இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அப்போ லீனாக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கோ, இவளுக்காக நான் வந்து இவ்வளோ தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப ரிகரைட் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்பாங்க சரி இந்த ஃபுட்டேஜ் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பார்த்தாங்க வீடியோங்க வந்து போட்டு பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டேக்கா. என்னன்னு பார்த்தா அன்னைக்கு மீட்டிங் நடந்த இடத்துல அங்கே நம்ம கூக்கு வந்துட்டு இங்கே ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்கை கலந்து இவ தான் வச்சுருக்கா, அதை குடிச்சிட்டு அவன் இப்படி தப்பு பண்ணியிருந்திருக்கான். ஸோ நம்ம ஷென் வந்துட்டு நீ இப்போ என்ன டிசிஷன் பண்ண போகிற அப்படின்ற சொன்னதும் தப்பு பண்ணலனாலுமே அவன் ஒரு மனுஷன் கிடையாது, அவங்க அம்மா என்னை இன்சல்ட் பண்ணும் போதுமே பார்த்துட்டு பேசாமல் தான் இருந்தான், பட் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுமே நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத நம்ம சென்டர் சொன்னதும் என்ன பேசிட்டுருக்கா, உனக்காக சப்போர்ட்டாக நான் எப்பயுமே இருப்பேன் அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ பிறகு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க, இவங்க நர்ஸ்கிட்ட பேசிட்டுருக்கா, நம்ம லீனாவோட தாத்தா இப்போ நல்லா ரெக்கவர் பண்ணுறாருன்னு சொன்னதும் இவன் உடனே அங்கே அவர்கிட்ட மீட் பண்ணிவிட்டு ரொம்ப நல்ல விதமாக அங்கே பேசிட்டுருக்கான். ஸோ ஹீரோயின் அங்கே வந்துட்டு நீ இப்படி என்னோட தாத்தா வந்துட்டு தப்பாக யூஸ் பண்ணுற வேலையை விச்சு அப்படின்ற சொல்லிட்டு அவள் பயங்கர கோவமாயிடுச்சிக்கா. ஸோ அதை கேட்டுட்டு அவங்க தாத்தா என்னமாச்சு அப்படின்ற சொன்னதோ இவன் பண்ண அசிங்கம் எல்லாத்தையுமே சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவர் ரொம்ப கோவமாயிட்டு மரியாதை இங்கேருந்து போயிரு, இதுக்கப்புறம் என் மூஞ்சில் வராது அப்படின்ற சொல்லிட்டு திட்டாரு. ஹீரோயினுமே தாத்தா நீங்கள் வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாதீங்க தாத்தான்னு சொன்னதும் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கமான்னு சொல்லிட்டு அவருமே சாரி கேட்குறாரு. ஸோ இவனுக்கு பார்த்தா அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் எங்கே போனாலுமே பின்னாடியே இவன் அப்படியே சுற்றிட்டே இருக்கான். அங்கே வெடி பிடிச்ச மாதிரி அது வந்துட்டு போயிட்டுருக்கான். அவன் அங்கே ரொம்பவே இங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகி போயிட்டு ஃபைனலாக அங்கே ஹீரோயின் அங்கே கட்டுறதுக்கு வெளியே வந்ததுமே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், தயவு செஞ்சு நீ வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு, நீ பேசாமல் என் கூட சேர்ந்து வந்துடு அப்படின்ற சொல்லிட்டு அவன் பயங்கரமாக கெஞ்சிட்ருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீ இப்போ இங்கே வந்துட்டு என்கிட்ட கோவப்படுத்தாத, மரியாதையோடு இங்கேருந்து நீ கிளம்பி போயிரு, இல்லை நான் போலீஸில் உன்னை பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொன்னதும் அவங்க மிரட்ட ஆரம்பித்ததுமே கரெக்டாக அப்போ அங்கே போலீஸுமே வந்துடுறாங்க. ஸோ ஹீரோயினுக்கான ஒரு பக்கம் இங்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு, என்ன இவன் இப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்றத சொல்லிட்டு ஹீரோட்ட இதை கால் பண்ணி அவன் இன்ஃபார்ம் பண்ணதும் அவன் விழுந்தடிச்சு வேமா அங்கே கிளம்பி போயிடுறான். ஸோ இவன் லாயரை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு எதிராக எல்லா எவிடன்ஸுமே கிடைச்சிருக்கு, நம்ம அதை கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அவனுக்கு கண்டிப்பாக ஜெயில் தண்டனை கிடைக்கும்னு சொன்னதும் அங்கே நம்ம ஷென்மே நீ கவலைப்படாத, கண்டிப்பாக உனக்கு எல்லாத்துக்குமே நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்றத சொல்கிறான். அப்பாங்க அசிஸ்டன்ட் வந்துடுறாங்க, சார் நீங்கள் ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னதும் அப்பாங்க ஹீரோயின் நீ எனக்காக உன்னோட ஒர்க்கை விடுறது எனக்கு பிடிக்காதுப்பா, ஃபஸ்ட்டு போய் நீ ஒர்க்கை பாரு அப்படின்னு
அப்படின்ற சொன்னதும் இல்லை நம்ம 2 பேருமே ஃபஸ்ட்டு போய் வெட்டிங் ட்ரெஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க வெட்டிங் ட்ரெஸ் வாங்க கூட்டிகிட்டு போனால் அங்கேயுமே அந்த பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். உள்ளே போனதுமே அங்கே வெட்டிங் ட்ரெஸ்ஸை காமிச்சிட்டு இந்த வெட்டிங் ட்ரெஸ் நான் உனக்காக தான் எப்போ இருந்தோ ரெடி பண்ணி வச்சுட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எப்படினாலும் நீ என்னோட பிரைடாக வருவேன்னு சொல்லிட்டு, ஸோ உனக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அங்கே அவளுக்கு ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டுருக்கு. ஸோ அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸை நீ போட்டுட்டு வான்னு சொன்னதும் அதை போட்டுட்டு வந்தால் ரொம்ப பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கா, உங்க ரொம்ப நீ அழகாக இருக்க, இப்போ தான் என்னோட பிரைடு மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அவளை ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ நானுமே ட்ரெஸ் போட்டு வரேன்னு சொல்லிட்டு இவனுமே அங்கே ட்ரெஸ் எல்லாமே போட்டுட்டு வந்ததுமே எப்படி இருக்கு எனக்குன்னு சொன்னதும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னதும் ஹாப்பியாகிட்டு ஹீரோயினை போய் கிஸ் பண்ணதுமே இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு வேமா அங்கே கண்ணாடியெலாம் உடச்சிட்டு அங்கே ஒரு வெடி பிடிச்ச மாதிரி உள்ளே ஓடி வந்துட்டுருக்கான். அவன் என்னோட பிரைடு எப்படி நீ அவளை டச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே சண்டைக்கு வந்ததும் அவங்க ஹீரோயின் கோவமாயிட்டு எனக்கு ஆல்ரெடி எப்பயோ எல்லாமே முடிஞ்சு போச்சு, நான் எப்போ உன்னோட பிரைடாக மாறினேன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. வெட்டிங் சர்டிஃபிகேட் நான் என்னைக்கு வாங்கினோ அது எல்லாமே அப்பயே ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் அதை எப்படி என்னை ஈஸியாக தூக்கி போடுவேன், நான் எவ்வளோ வருஷமாக உன்னை லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ எனக்கு தான் சொந்தமானவன் சொல்லிட்டு பேசிட்டு திரும்பவுமே அங்கே சண்டை போட்டுட்ருக்கான். ஸோ அங்கே இருக்க எல்லாருக்குமே இவனோட பிஹேவியரை பார்த்துட்டு கொஞ்சம் பயமாயிருது. ஸோ அப்பாங்க நம்மளோட லைஃப்பில் கரெக்டான டயத்தில் கரெக்டான பர்சன் வருவாங்கன்றது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அது ஷென் தான். நீ என்னைக்காச்சும் என்னை ஒரு மனுஷன் மதிச்சிருக்கியா, அந்த விவியை தான் நீ பெஸ்ட்டாக நினச்சிட்டு இருந்த, ஏன்னா ஒரு வேலைக்காரியை யூஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்ற சேர்த்து கோவப்படுறா. ஏன்னா இவர் ஒரு பிரின்சஸ் மாதிரி பார்த்துக்கிறாரு அப்படின்ற சொன்னதும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அது ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சு, நான் ஒன்று மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நான் இதே தப்பை பண்ணிட்டு ஆக்சிடெண்ட்டாக நடந்துருச்சுன்னு சொன்னால் நீ கேட்டுக்குவியா அப்படின்ற சேர்த்து அவள் கோவப்படுறா. ஸோ எனக்கு நீ தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அவள் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா. இன்னமே விவியுமே இப்போ மேரேஜ் பண்ணாமல் விட்டுட்டே இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் சொன்னதும் அவன் சுய புத்தியை காமிச்சிட்டோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறா. இவனை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சுக்கு. இவனை கழுத்தை பிடிச்சி தள்ளுங்கன்னு சொன்னதும் உடனே அவன் காலை பிடிச்சிட்டு கெஞ்சிட்டு தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்காத, நான் உன்னை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நீ இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, நம்ம 5 இயர்ஸாக லவ் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடு, நீ அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு வந்துரு, நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழன்றதா சொன்னதும் 2 வருஷமா உன் கூட இருக்கே, இந்த மாதிரி நீ ஒரு லாயல்ட்டியை என்கிட்ட எப்பயும் காமிச்சதில்லை, இப்போ நான் விட்டுட்டு போனதுமே உனக்கு என் மேல பாசம் பொத்துட்டு வருதோ அப்படின்றத அவ சொல்றா. சோப்பாங்க நம்ம ஷென் நீ இவனை பத்தி பெருசா எடுக்காத, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க உள்ள அனுப்பி விடுறான். உடனே இவன் ஹீரோவை பிடிச்சி அங்க மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். நீ அவ பக்கத்துல நெருங்கி போகணும்னு பார்க்காத, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு அவங்க சண்டை போட்டதுமே அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு அங்க ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு கோவமாகி போயிட்டு நான் எப்போ உனக்கு அவளுக்கு நடுவில் வந்தேன், நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நான் விலகி தான் இருந்தேன், நீ அவளை சீட் பண்ணிட்டு விட்டுட்டு வேணான்னு போயிட்ட, இப்போ அவன் என் பொண்டாட்டி ஆகிட்டா, இப்போ நீ எதுக்காகடா அவள் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டுருக்கன்னு சொன்னதும் அவன் எப்படினாலும் நான் அவளை திரும்ப என்னோட லைஃப்குள்ளே கொண்டு வந்துடுவேன்னு சொல்லிட்டு பேசிட்டு நம்ம ஹீரோவங்க கிட் பண்ண போனதுமே அவன் போட்டு பயங்கரமாக அடிச்சு விட்றான். அங்கே இதுக்கப்புறமே நீ அவளை தொந்தரவு பண்ணிட்டு இருந்தேன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் எழுறா, நீ இப்போ இவன் கூட சேர்ந்துட்டு என்ன வேணான்னு சொல்லி பேசிட்டு இருக்கியா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு, நீ வந்துடு அப்படின்ற சொன்னதும் இவனை பார்த்தாலே ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக எனக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. இவனை பிடிச்சி அடிச்சு இழுத்துட்டு போங்க அப்படின்ற சொல்லிட்டு கார்ட்ஸ் வச்சுமே அங்கேருந்து அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அவனுக்கு அங்கே மெடிசன் எல்லாமே போட்டுட்டு அவனை கிஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. ரொம்பவே இவங்களுக்கு ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்குது. ஸோ பிறகு அங்கே நம்ம ஷென்னை பார்த்தா அந்த விவி ட்ரிங்க்ல ட்ரக்காக கலந்தாலையா அந்த வீடியோவை ஃபுல்லாமே அங்கே வைரல் ஆக்கி விட சொல்லிடுறான். ஸோ அங்கே கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருக்கா. உன்னோட பவரே ரொம்ப அதிகதான்ப்பான்னு சொன்னதும் என் பொட்டாட்டியை புள்ளி பண்ணால் நான் எப்படி சும்மா விடுவேன்னு சொல்லும்போது அவங்க 2 பேரும் நிலமை அதான் முடிஞ்சிருக்கும் ஜோலி அப்படின்ற சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருந்தா. இவன் அதை பார்த்துட்டு பயங்கர டென்ஷனாகி போயிடுறான். அப்படின்னா அந்த விவி என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திருக்கா, எதுவுமே அவளுக்கு நடந்தது தெரியாத மாதிரி பக்கா பிளான் பண்ணி அவள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காளான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இவங்க பேரண்ட்ஸ்க்கு அவனை நினச்சி கவலை ஆகிட்டுருக்கா, அவன் உடம்புமே ரொம்ப முடியாமல் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு இவங்க நிலைமையுமே ரொம்ப மோசமாக போய் இவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே அங்கே சண்டை வந்துட்டுருக்கு. ஸோ இந்த விவி அங்கே செக் பண்ணிட்டு இருந்தா அங்கே அவன் கதவை உடச்சிட்டு அங்கே வீட்டுக்குள்ளே வந்துடுறான். நீ என்ன பண்ண அப்படின்ற சிட்டி கேட்டுட்டு அவ ரொம்ப கோவப்படுறா. என் பிள்ளைக்கு பயம் வந்துடாதான்னு சிட்டி கேட்டதோ நீ இப்படி அப்பாவி மாதிரி ஆக்டிங் பண்ணுறதை நிப்பாட்டுன்னு சொல்லிட்டு அங்கே வீடியோஸை காமிக்கிறான். நீ என் ட்ரக்கை கலந்துட்டு நீ ஒன்றும் தெரியாத மாதிரி நடிச்சிருக்க, ஆரம்பத்துலேருந்து நீ எவ்வளோ கன்னிங்காக இருந்திருக்கான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஃபோனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவள் தன்னோட சுயரூபத்தை காமிச்சிடுறா. இப்போ என்ன நான் தப்பு பண்ணிட்டேன், ஒன்று ஃபேக்காக எதுவும் பண்ணலையே, நீயுமே என்னை பிடிச்சி தானே எல்லாம் பண்ண அப்படின்றத சொல்கிறா. அப்போ என்னமோ நடந்தது தெரியாமல் நடந்துருச்சு, அது
அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ரெப்புடேஷன் வந்துட்டு டாக்டராக இருக்க எல்லாம் நல்லா இருக்குது. ஸோ ஆசைப்பட்டு பண்ணதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவனுக்கு பயங்கர கோவம் ஆயிட்டு மூஞ்சிலே முடிச்சிடாதன்னு சொல்லிட்டு போனதும் இவ வீட்டில் எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு தன்னோட கையை விட்டு எல்லாமே போயிருச்சேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. பிறகு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தா வீட்டில் அங்கே சில எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுட்டு மேடம் உங்க கூட சேர்ந்து ஆப்ரேஷன் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அங்கே டீல் போடுறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்ததுமே ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்ன நீ பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் எனக்காகவா அப்படின்ற சொன்னதும் ஆமாம் அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது எனக்கு மிகப்பெரிய கனவு, நீங்கள் மெடிக்கல் பண்ணணும்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதும் ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துட்டு கண்டிப்பாக அவங்க கூட சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு ஹாப்பி ஆயிட்டுருக்குன்னு சொன்னதும் இவனுமே எங்கள் தேங்க்யூ சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்துட்ருக்கான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டுருக்கு. தன்னோட ஒரு பேஷண்ட்டை பற்றி நான் எப்பயோ சொன்ன விஷயம் அதை எவ்வளோ இவங்க ஞாபகம் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நான் அவனோட மெடிக்கல் லைசன்ஸை கேன்சல் பண்ணால் மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு குவை பற்றி இவனுக்கு இன்னுமே அதிகமாக தான் கோவம் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே குவை பார்த்தா அவனோட வீட்டில் ஃபுல்லாக தண்ணி போட்டுட்டு ஃபுல் குடியாரனா மாறி போயிடுறான். ஹீரோயின் அவங்க ஃபோட்டோ எல்லாமே பார்த்துட்டு அவன் ரொம்பவே இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்க பெரிய ஒரு ஸ்டேஜில் அங்கே ஸ்பீச் கொடுத்துட்ருக்கா மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி. ஸோ அதுக்கு நடுவில் அங்கே நம்ம குயானுமே உட்காந்துட்ருக்கான். இவ எவ்வளோ டேலண்டான ஒரு பொண்ணாக இருந்திருக்கா, இவ்வளோ நான் புரிஞ்சுக்காமல் இருந்துட்டேன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஃபீல் ஆகிட்டுருக்கு. ஸ்பீச் கொடுத்ததுமே ஹீரோயினை வந்து பார்த்துட்டு அவன் வீழ்ந்தளிச்சு வேகமாக போனதுமே கார்ட்ஸ் அங்கே பிடிச்சிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அதை எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது வந்துட்டு அவள் கையில் கிஸ் கொடுத்துட்டு வா பேபி போகலாம் அப்படின்ற சேர்த்து கூட்டிகிட்டு போனதும் ஹீரோயினுக்கு இவனோட பிஹேவியரை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு கிளிப் இருக்குது, அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு ஃபீல் பண்ணிட்டேக்கா. ஸோ அவன் அங்கே வந்ததுமே அங்கே நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, உனக்கு எப்பயுமே அன்கண்டிஷனலாக நான் லவ்வை கொடுத்துட்டு தான் இருப்பேன்னு சொன்னதும் எமோஷன் ஆகிட்டு ஹக் பண்ணிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறா. கிட்டத்தட்ட நீ 8 வருஷமாக என்னை ஒன் சைடாக அவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணியிருக்க, நான் ஒரு முட்டானோட பின்னாடி சுற்றி உண்மையான லவ்வை தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன்ல அப்படின்ற சைட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணிச்சேக்கா. ஸோ அவளை அங்கே அவன் கம்ஃபர்ட் பண்ணிச்சேக்கான். பிறகு இந்த குயானோட அம்மாவை பார்த்தா அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அங்கே ஹீரோயினை பற்றி தப்பு அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா அங்கே வந்ததுமே வளர்க்க தெரியாமல் நீ மற்றவங்க பிள்ளைய பற்றி குறை பேசுகிறத நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு அவங்க பையனோட லட்சணத்தை பற்றி எல்லாம் காமிக்கிறாங்க. உன் பையன் வந்து ஒரு சீட்டர் அப்படின்ற சொல்லிட்டு வீட்டுக்கு போய் குடும்பத்தில் எப்படி எஜுகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கற்றுக்கோ, அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி பேசலாம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப அங்கே அசிங்கமாக போயிடுது. அங்கே இருக்க எல்லாருமே இந்த மாதிரி லேடி கூட சேர்ந்து நம்ம இருந்தால் நம்மளுக்கு தான் அவமானம்னு சொல்லிட்டு அவங்களுமே இங்கே பேசுகிறத ஸ்டாப் பண்ணதும் இவங்களுக்கு ரொம்ப அவமானமாயிருது. ஸோ பிறகு இந்த வீடியை காமிக்கிறாங்க. வீட்டில் அவளுக்கு பில் பே பண்ணுறது கூட வசதி இல்லாமல் போயிடுது. ஸோ அப்போ அங்கே ஒரு பர்சன் வர்றாங்க. கோவமாயிட்டு நீ வாங்கின காசை எப்போ கொடுப்ப அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டினதுமே தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு திரும்ப காசு எல்லாத்தையும் நான் பே பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க சாரி இல்லாமல் கேட்டுட்ருக்கா. அந்தாலுமே கொஞ்சம் டைம் தான், இல்லைன்னா அவனை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனதும் இவ கூக்கு கால் பண்ணிட்டுருக்கா ஹெல்ப் கேட்டு. பட் அவன் ஃபோன் எடுக்க மாட்டான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஷேன் அவளுக்காக ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணிட்டுருக்கான். ரொம்ப வருஷமாக நான் ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் உன்னை, நீ என்ன முறைப்படி மேரேஜ் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் ஹீரோயினுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுங்க ஓகேன்னு சொல்கிறா. 2 பேருமே சந்தோஷமாயிட்டாங்க, ஹக்மே பண்ணிக்கிறாங்க. பிறகு இந்த வீணா அவனை மீட் பண்ணுறதுக்கு போனால் பார்த்தா அவன் குடிச்சிட்டு அங்கே மயக்கமாகி போய் கிடக்கவுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு கால் பண்ணி ஆம்புலன்ஸை வர சொல்லி அங்கே அவனங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா அப்பா பிள்ளையோட நிலைமையை பார்த்துட்டு அவங்க ஒரு பக்கம் கதறி அழுதுட்ருக்காங்க. அவங்க அப்பா தலையை பிடிச்சிட்ருக்காரு, நான் என்ன தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே டாக்டர் மென்டல் ஹெல்த் சரியில்லாமல் இருக்குது, அவருக்கு ஏகப்பட்ட ஆர்கன்ஸ் கெட்டு வேற போயிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு. அவன் ஃபுல் மென்டல் டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற சொன்னதும் அவங்களுக்கு இன்னுமே கவலை அதிகமாயிட்டுருக்கு. ஸோ ஹீரோயினை நீ ஃபஸ்ட்டு ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிரு அப்படின்றத நம்ம ஹீரோ சொன்னதுமே அவங்க பண்ணதுக்கு தான்ப்பா அவங்களுக்கு பாவங்கள் கிடச்சிட்ருக்கு, அவங்க பேசினாப்புல நான் மனசெல்லாம் மாறிட மாட்டேன்னு சொன்னதும் அதுக்கு சொல்லலை, உனக்கு கஷ்டமாக இருக்குல்லன்னு சொன்னதும் எனக்கு எந்த கஷ்டம் இல்லை அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ இவங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தா அவன் லீனாவோட பேரை மட்டும்தான் சொல்லிகிட்டே இருக்கான். ஸோ இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே விவி அங்கே பார்த்துட்டா அந்த லோன் கொடுத்தாலு நீ காசு எதுவும் கட்டாமல் என்னவே நாசமாக்கிட்ட, நீ அங்கவே நில்லு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஓடி வந்துச்சுக்கார அடிக்கிறதுக்கு. அதை பார்த்துட்டு இவ பயந்து போயிட்டு கீழே விழுந்து அவளுக்கு அடிபட்டுது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு உங்கள் பொண்ணை காப்பாற்றணும்னா பேபி அபார்ட் பண்ணி
ஆகணும், அதுக்கு மேலே அவங்களோட யூட்ரஸுமே அடிபட்டுருக்கு, இதுக்கப்புறம் அவங்க பேபியுமே பெற்றுக்க முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க இன்னுமே கதறி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவனோட மென்டல் கண்டிஷன் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இவனால் வந்துட்டு இதுக்கப்புறம் மெடிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது, இவனோட மெடிக்கல் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. இங்கே நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, என்னப்பா நீ உண்மையிலேயே எனக்கு வந்து லாயலாக தான் இருக்கியான்னு சொன்னதுமே அவன் ஷாக்காகி போயிட்டு, என்ன மாதிரி பேசிட்டேன், நான் லாயலாக தான் இருக்கேன், உனக்காக என் உயிர் உடைமை எல்லாமே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில் போய் கிஸ் பண்ணதுமே, நான் சும்மா தான் பேசினேன், நீ வந்துட்டு பயப்படாத அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பிறகு இந்த விவியோட வீட்டில் பார்த்தாலுமே அவங்க பேரண்ட்ஸ்குள்ளேயுமே சண்டை வந்துட்டுருக்கு. ஏன்னா கையில் காசு இல்லாமல் என்ன பண்ணுறேன்னு தெரியல, லோனை வேற அடைக்கணும், என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மாற்றி மாற்றி பிரச்சனையாக போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருந்தா, அப்போ அங்கே நம்ம குவோட அம்மா அங்கே வந்து காலை பிடிச்சி கெஞ்சுறாங்க. இனிமே உன்னோட பேரை சொல்லிட்டே புலம்பி தள்ளிட்டு இருக்காமா, தயவு செஞ்சு நீ வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்றத சொன்னதும், ஆன்ட்டி உங்கள் பையனுக்கு எனக்கு எப்பயும் எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஃபஸ்ட்டு சீட் பண்ணது அவன் தான், எனக்கு அவனுக்கு இப்போ என்ன இருக்குது, என்னோட வாழ்க்கையில் என்ன நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்ற சைட்டு காட்ஸ் வச்சு அங்கே கழுத்தை பிடிச்சி வெளியே தலை சொல்லிடுறாங்க. இவங்க ஃபேமிலி எல்லாருமே மீட் பண்ணி அங்கே ரொம்ப சந்தோஷமாக அங்கே சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பாங்க அவங்க ஹீரோயினை கூட்டிகிட்டு போய் அவளுக்காக அவங்க ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுத்ததோ அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டா ஹக் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ஃபுல்லாகவே ஒரு மென்டலாக மாறிட்டான். அங்கே அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட டாக்டர் அவன் எப்போ வந்துட்டு சரியாவான்னு எங்களால் கண்டிப்பாக சொல்ல முடியாதுமா, கண்டிஷன் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னதும் இவங்களுக்கு கவலையாயிட்டு வீட்டில் வந்துட்டு பில் பே பண்ணணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. வசதி வாய்ப்பெல்லாம் போய் ரொம்ப நொடிச்சு போயிருக்காங்க. ஸோ ஆஃபீஸ் விஷயமா அவருக்கு ஒரு கால் வந்ததுமே அங்கே அவருக்கு ஹார்ட்டில் பெயின் ஆகி அப்படியே மயக்கமானதும் என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு இவங்க கத்தி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இவ மேலே நம்ம ஷென்மே கேஸ் போட்டிருக்கான், அவள் ஃப்ராடு பண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்குமே பனிஷ்மெண்ட் கிடைக்குது. பிறகு அந்த லோன் கொடுத்து டார்ச்சர் பண்ணான்னு சொல்லிட்டு அவன் மேலேயுமே வந்து கேஸ் ஆகி அவனையுமே ஜெயிலில் தூக்கி போட்டுறாங்க. ஸோ பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஒரு பாக்ஸ் வந்து டெலிவரி ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே அவன் தான் லெட்டர் எழுதியிருக்கான், நீ தயவு செஞ்சு என்னை ஒரு தடவை வந்து மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதெல்லாமே குப்பையில் தூக்கி போட்டா. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாமே அங்கே பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அங்கே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ நைட் போல் அங்கே ஹாஸ்பிட்டலேருந்து டாக்டர் கால் பண்ணிவிட்டு அவன் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப மோசமாகிட்டான், அவன் எப்பயுமே உன்னோட பேரை சொல்லியே உளறிட்டு இருக்கான், தயவு செஞ்சு நீ ஒரு தடவை அவனை வந்து பார்த்துட்டு போறியா அப்படின்ற சொன்னதும் அவனுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, நீங்கள் இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணாதீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வெட்டிங்காக அங்கே ரொம்ப சூப்பராக கிஃப்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு அனுப்பி விட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கான் நம்ம ஹீரோ தான். அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா ரொம்ப மெமரிஃபுல்லான திங்ஸ் எல்லாம் இருக்கவுமே அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கா. ஸோ பிறகு அவங்க அம்மாட்ட அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு ஹக் பண்ணிட்டு என்னோட நியூ லைஃப்பை நான் ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ண போகிறேம்மா அப்படின்றத சொல்லிட்டேக்கா. ஸோ பிறகு அங்கே இவங்க ரெண்டு பேர்த்து பிறகு அங்கே வெட்டிங் டேட்டுமே வந்துடுது. ஹீரோயின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அங்கே ரெடி ஆகிட்டுருக்கா. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்காங்க. இவன் பார்த்தா அங்கே வெளியே அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு கதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் ரிங்கை கொடுத்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியாப்பா அப்படின்ற செட் இங்கே ப்ரப்போஸ் பண்ணதுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அங்கே பொண்ணையுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நல்லபடியாக மேரேஜுமே ஸ்டார்ட் ஆகிடுது. பார்த்தாங்க நம்ம குவோட பேரண்ட்ஸ் அங்கே வந்ததுமே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சிருக்கு. பட் அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணலை. நடந்த எல்லாருக்குமே உங்கள்கிட்ட நாங்கள் சாரி கேட்டுக்கிறோம், உங்களோட இந்த நல்ல நாளை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து பேசாமல் கிளம்பி போனதுமே நம்ம ஹீரோயினுக்குமே சந்தோஷமாக இருது. லைஃப்பில் நியூவாக வந்துட்டு ஒரு சாப்டர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நல்லபடியாக எங்கள் கல்யாணமே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் அங்கே ஹீரோயினாவே அங்கே அப்ராடுக்குமே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டுருக்காங்க. போயிட்டு அங்கே அவங்களுக்கு நம்ம புதுசாக நம்மளோட லைஃப்பை நியூவாக எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே அவங்க எல்லா இடத்தையுமே சுற்றி பார்த்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. இப்படியே ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் காமிச்சா ஹீரோயினுக்கு அவனுக்குமே ஒரு அழகான பேபியுமே பிறக்குது. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கா. லைஃப் வந்துட்டு எப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அந்த மாதிரி லைஃப் எனக்கு இப்போ அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து அங்கே பீச்சில் சுற்றிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் சொல்கிறா, நம்ம லைஃப்பில் எப்போ கரெக்டான ஒரு பர்சன் வருவாங்கன்றதே நம்மளுக்கு தெரியல அப்படின்ற சொன்னதும், நீ இப்போ பர்ஃபெக்டாக உனக்கு பொருத்தமான கரெக்டான ஒரு பர்சனோட தான் சேர்ந்து இருக்கு அப்படின்றதாவே சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவியை பார்த்ததுமே ஏஐ வீடியோ வேணாம் சிஸ்டர்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். பட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் உங்களுக்காக போட்டிருக்கேன். கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.